பழவேற்காடு ஊர் மக்களே, இந்த சந்தர்ப்பத்தில் உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்கள பார்க்கறதுல எனக்கும் கவலையாக தான் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமாக புகார் கொடுத்துருக்குறீங்க. இந்த புகாரில் உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைத்திருக்கிறேன். 2 குற்றவாளிகளை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். ஆனால் ஒரு கொலை வழக்குன்றது சாதாரண வழக்கு இல்லை. அது சரியாக புலன் விசாரணை செய்த பிறகுதான் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். யாரும் பாதிக்கப்படக்கூடாது. உண்மையான ஒரு குற்றவாளியை கைது செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதனால உங்களுடைய மனநிலையை இப்போ நான் புரிஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நானும் இருக்கிறேன். புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரும் ஒரு ஆவேசத்தோடு இருக்கிறீங்க, ஒரு வருத்தத்துடன் இருக்கிறீர்கள். அதெல்லாம் புரிந்து கொள்கிறேன். அதனால கண்டிப்பாக எவ்வளவோ கோரிக்கை என்று சொன்னாங்க. உங்க ஊர் தலைவர்கள் ஊர் சார்பாக பலரிடம் இப்ப பேசினாங்க. பல கோரிக்கைகளை என் முன் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த கோரிக்கைகளை நாங்க நிறைவேற்றுவோம், சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம் என்றதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வேண்டாம். இவ்வளவு நேரம் நீங்களும் உங்களுடைய கவலையும் உங்களுடைய உணர்வுகளெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். அதனால காவல்துறை உங்களோட பொறுமையோடு இருந்து உங்களுடைய குற்றங்களெல்லாம் உங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் உங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் நான் காவல்துறை கண்காணிப்பாளர் நேரடியாக வர வேண்டும் என்று எனக்கு சொன்ன பிறகு நான் அதுக்கு முன்னாடியே வந்து கொண்டே தான் இருந்தேன்.